அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் செய்த மொத்தமான கிருபைக்காக ஆண்டவரை சந்திக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய நாமத்தினால நாங்கள் கூடி வரும்போது 2 அல்லது 3 பேரும் அங்கே ஒரு மத்தியில் நான் வாசமாக இருப்பேன் என்று திருவுளம் பற்றின தேவனே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய தூய வார்த்தை, ஜீவ வார்த்தையை எடுத்துரைக்க கர்த்தருக்கிறதாரும் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு செவிகளையும் கர்த்தருடைய வார்த்தையாக துணைக்கட்டும், உள்ளத்தில் பதியட்டும், அவர்களை கடைபிடித்து நன்மைகளை பெற்று விடட்டும். கர்த்தாவே, கிருபை செய்யும் சுவாமி. வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினா கேட்கிறவருடைய ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் உள்ள கர்த்தாவே சொல்கிற விலகினங்கள் நீங்கள் போடும். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கும், தடைகளை மாற்றும், நன்மையானவர்களை செய்யும். நாவிலிருந்து பேசுவீராக. கருமையாக காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக தருகின்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்ன? அன்பான பிள்ளைகளே, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களில் நாவானது மிக முக்கியமானது. அந்த நாவினாலே நாம் பேசும் வார்த்தைகள், அதாவது சுருக்கமாக கவனமாக இருக்கணுமா? ஏன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. உலக பிரகாரமாய் கூட சொல்வார்கள், அவர்களுக்கு கருணாக்கு இருக்கு, சொல்லினா பழிச்சிடும், அப்படியெல்லாம் பயப்படுறதை நாம் பார்க்கின்றோம். கருணாக்கோ இல்லைனாக்கோ அதை பற்றி அல்ல, நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். ஆனால் அப்படினால் இன்றும் நாம் இவைகளை தியானிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தையை கவனிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன்னுடைய வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி யோசிக்காமல் சிந்திக்காமல் தனக்கு புத்திக்கு எட்டாததும் அறியாததும் கண்டராதும் கேட்டராதும் இவைகள் எல்லாம் டோட்டலாக அதுக்குள்ளே இருக்குது. தேவனுக்கு மனம் பதறி எதையும் பேசாமலும், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், அவருக்கு அது தூரமா இல்லை, நமக்கு தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப. அவருக்கு எல்லாமே அருகாமையில் தான் இருக்கு. அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கின்றாய். ஆனபடினால வார்த்தை எப்படி இருக்கணுமா? எதை பேசினாலும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுக்கு மகிமை. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற காரியங்களுக்கு காரணம் என்ன என்று அறியாமல் போவதற்கு இது ஒரு காரியம். இவைகளை அறிய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் உண்டு, நல்ல பிள்ளைகள் உண்டு. ஆனால் அந்த தாயார் எப்படி என்னத்தை பேசினாலும் அந்த பிள்ளைகளுக்கு சாபத்தை போடுவதே அவர்களுடைய காரியமாக இருந்தது. அப்படி சொல்லி கொடுத்தா அது கேட்காது. அதனுடைய வாயில் வருகிற எந்த வார்த்தை இருந்தாலும் சிலர், அதாவது முதலாவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு தான் பேசுவாங்க, அப்படின்னு நிறைய இருக்காங்க. அது வேற. இது சாபம் போடுறதுன்னு ஆகினால. ஆனால் அப்படினால இப்படியே நடந்து அவர்களும் போயிட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் இப்போ கடவுளுக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாக குடித்து வெறித்து எப்படியெல்லாமோ அலைகிறாங்க. இதெல்லாம் பார்க்கின்றோம். அப்படினால இன்னொரு வாழ்க்கை போக போக ஏனால் அந்த கூறப்பட்ட அந்த வார்த்தை அது கிரியை செய்கிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அதாவது சுருக்கமாக, வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம் என்றால், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும்
மனிதர்கள் அறியாமல் இருந்தாலும் தேவன் அறிகின்றார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கூட ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அங்கே ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறதாம். அது திறக்கப்பட்டு இங்கே என்ன பேசப்படுகிறது என்று எல்லாம் அங்கே பதிவாகி விடுகிறது என்ற இந்த அறிவு இருந்தால்தான் நாம் பயபக்தியாக யோசித்து சிந்தித்து எல்லா காரியங்களும் செய்ய முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது மனிதர் பேசுகிற பிரயோஜனமற்ற எந்த வார்த்தையாக இருந்தாலும் வீணான வார்த்தை, அதனால எந்த பயனும் இல்லை. ஆனப்படினால அதற்கு கணக்கு கொடுக்கணும். வாசிங்க. விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுக்கு மகிமை. இருந்தால் அங்கே பதிவாகி விடுகின்றது. ஆனபடினால அதுக்கு என்ன செய்யணுமா, அதாவது அதுக்கு என்ன நடக்கும்? நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அன்றைக்கு அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும். அதில் எழுதப்பட்டவைகளெல்லாம் சத்தமாக துணிக்கும். அதற்கு கணக்கு என்ன, இதுக்கு என்ன, இது என்னன்னு கேட்கப்படும். ஆனபடினால அதற்கு முன்னாலே மனிதன் இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் கூட தான் நான் சொல்லுகின்றேன். அதாவது நம்மிலே அப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக நாம் நஷ்டங்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோமா? ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியம், அதாவது மன்னிப்பு பெற ஒரே வழி கிறிஸ்து இருக்கிறார். அது இப்பொழுது அனுபடினாலே என்னுடைய வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைத்து அதுக்குரிய அதாவது திருவசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். அவைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது அங்கே அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அந்த வீணான வார்த்தைகள் எழுதப்பட்டதல்லவா, அது அழிக்கப்பட்டுவிடும் என்று வேதம் சொல்கின்றது. அதற்கு முந்திக் கொள்ளணும். எதற்கு முந்தாவிட்டாலும் சரி, இதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். இதை வைத்துக்கொண்டு ஒரு இரவு கூட தூங்கக்கூடாது. என்றால் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு அவ்வளவுதான். அதாவது நாளை தினம் நம்முடையது அல்ல. ஆனபடினால இந்த சடசரீரத்தில் இருக்கும் போதே அவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இருக்கட்டும். இப்படி நான் பார்க்கிற காரியம் என்ன என்றால், தேவனுடைய சன்னிதானத்தில் அதாவது நாம் ஜெபம் பண்ணவோ ஆலயத்துக்கு போகவோ மற்ற காரியங்கள் செய்யும்போது அங்கே தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய அதாவது தேவன் சமயமாக இருக்கிற நேரம் என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆனபடினால அங்கே மனம் பதறியோ துணிகரமாகவோ அல்லது இல்லாதவைகளை நாம் வெளிப்படுத்துகிறதோ அது குற்றம். ஆனபடினால இதற்கு என்ன செய்யணும் என்றால், ரொம்ப பேசக்கூடாது. தேவையில்லாமல் பக்தி உள்ளவர்களுடைய அனுபவம் இதுதான். அவசியமானால் பேசுவார்கள், அவசியம் இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் தியானித்துக் கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசனத்தை நான் இன்று அதாவது அடிக்கடி படிக்கிற வசனமாக இருந்தாலும், அதாவது இன்று எனக்கு அது தொனித்த காரியம் என்றால், மனிதனுடைய இருதயம் ஒரு பண்டகசாலை, ஒரு பொக்கிஷம். அதாவது இங்கே நாம் பேசுகிற எல்லாமே அங்கே சேமிப்பாய் கொண்டே இருக்கிறது. அது வெளியே போகாது. உள்ளே தான் இந்த குடோன்ல நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வாசலை திறக்கும் போது, வாயை திறக்கும் போது மடமட என்று வெளியே இருந்து அது உள்ளிருந்து வெளியே வந்து விடுகின்றதே ஒழிய தற்சமயமாக அது உருவாகிற ஒன்றல்ல. ஆனபடினால இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல மனிதன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக் கொடுக்கிறான். அவன் பேசுகிற வார்த்தையில் அந்த குடோனிலிருந்து நல்லவைகளாகவே வரும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. தேவனுக்கு மகிமை. தேவனை தியானியுங்கள். நாவினாலே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். அதற்குரிய தெய்வீக அறிவுக்குரிய வழிகளை தேடுங்கள். தேடி அவைகளை இந்த குடோனில் சேமியுங்கள். தேவனுக்கு மகிமை. இருதயமாகிய பொக்கிஷத்தில் சேர்த்து வையுங்கள். வைத்து அநேகருக்கு பயன்படும்படியாக நடவுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன்.
தேவனுக்கு மகிமை. அதாவது கிட்ட காரியங்கள் மட்டுமல்ல, அநேகர் தங்களுக்கு முடியாத காரியங்களை, அதாவது மனம் பதறி மக்கள் மத்தியில் ஒரு தங்களுடைய பேர் புகழ்ச்சிக்காகவோ எதுக்காகவோ பதறி போய் நான் கடவுளுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன் என்றெல்லாம் ஒரு உற்சாகத்தில் அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். சூழலை மாறும்போது நான் தெரியாமல் செய்துட்டேன், நான் தெரியாமல் யோசிக்காமல் செய்துட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த பாவத்திற்கு, அதாவது வேதத்தில் பார்க்கும்போது பயப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தையை சிந்தனையிலேயோ இப்படி கடவுளுக்காக இப்படி செய்வேன் என்று தீர்மானித்த உடனே அது பரிசுத்தமாகிறது. அந்த வார்த்தை கடவுள் அந்த வார்த்தை உடனே பரிசுத்தப்படுத்தி விடுகிறாராம். திருப்பி இதை மனிதன் மாற்றுவானால் பரிசுத்தமானதை முழுங்குகிறதும் பாவம் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினாலே, அதாவது என்ன சொல்கிறால் வேதம், உன்னுடைய வார்த்தையினாலே, அதாவது தேவன் உண்மையில் கோபம் கொள்ளாதபடி நீ அதை மாற்றுகிறதுனால், நீ அதை அதாவது காலதாமதமாக செய்யாமல் இருப்பதினால் இந்த காரியம் என்ன என்றால் கடவுளுக்கு நமது மேல் கோபம் உண்டாகும் என்று நம்முடைய வார்த்தையினால் சொன்ன வார்த்தை அவர் சொல்லல, நாம் சொன்னோம். நாம் தான் சொன்னோம். நாம் அதை சொல்லி ஆண்டவரே இப்படி பொருத்தனை பண்ணுகிறேன், நீ இப்படி செய்யும் என்று கேட்டோம். இப்பொழுது அதில் பதஸ்டம், ஏதோ இப்படி தெரியாமல் சொல்லிட்டேனே. இல்லை, அதற்கு அது செய்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் இப்படி புத்தலான பையில போட்ட மாதிரி போயிடுது? அதாவது அங்கேயே வாங்குகிறோம், வீட்டில் வந்து சேரும்போது பையில ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே போய்விடுகிறது. இது என்ன கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கே சொல்லியிருக்கு, உன்னுடைய வாயினால் வார்த்தையினால் ஆண்டவர் கோபம் கொண்டால் உனக்கு, அதாவது நீ பிரயாசப்படுகிற எல்லாம் ஒன்று உனக்கு மிச்சம் அல்ல, அதனுடைய கையின் பிரயாசமோ எதுவும் ஆசீர்வதிக்கப்படாது என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடியினால, அதாவது தேவ தூதனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் மனம் பதறி எதையும் சொல்லாது. தேவனுக்கு மகிமை. அது சொல்வது நல்லது, சொன்னால் அது நிறைவேற்று என்று வேதம் சொல்லணும். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் பெற்றிருக்காங்க நாள் போன்ற பரிசுத்தவாட்டிகள் தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கடவுள் நமக்கு தருகிற வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. அதிகமாக பேசுகிறதுனால்தான், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தவறு ஏற்பட்டு விடுகிறது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை கூட நான் வாசிப்போம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு. ஆனால் இந்த உதடுகளின் பேச்சு பாருங்க, வீண் வார்த்தைகள், சமயம் டைம் பாஸ் பண்ணுறது, 4 பேரோடு உட்கார்ந்து பேசுறது, அவர்களை பற்றி இவர்களை பற்றி பேசுவது, எதையாவது பேசுவது, பெருமையானவர்களை பேசுவது, இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் வாழ்க்கையில் வறுமையை அது உண்டாக்கிவிடும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த காலங்கள் பொன்னான காலங்கள். இந்த காலங்களை கடவுளுடைய பிள்ளைகளிடம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், நாட்கள் எல்லாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று, அதோடு நம்மிலே தேவ பக்தி கூடுதல் கூட நம்மிலே என்ன என்றால் அதிக சலசல வளவள என்று பேசுகிற பேச்சு குறைந்துவிடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடும். தன்னோடு போகாது. நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற அநேகருடைய வாழ்க்கையிலேயும் அது வெறுமையை உண்டாக்கிவிடும், தோல்வியை உண்டாக்கிவிடும் என்று இருக்கிறது. அதனால எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் போது இப்படி அவர் எழுதுகிறார்.
எபேசியர் 4:28-29 அவர் சொல்லும்போது இப்படி அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிறரோடு பேசும்போது அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது என்று அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். திருடுகிறவன் இனி திருடாமல் புறச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகியிருக்கும்படிக்கு தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை என்று 2 வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கெட்ட வார்த்தை என்றால் தூஷணமான வார்த்தை மட்டும் கெட்ட வார்த்தை அல்ல, அதாவது பிரயோஜனமற்ற அத்தனை கெட்ட வார்த்தை தான். அதனால எந்த பயனும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. ஆனபடியினால் நாம் பேசும்போது, அதாவது அநேகருக்கு முன்பாக தண்ணீரவர்களிடத்திலேயோ நாம் பேசும்போது அது கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தியை, கேட்கிறவர்களுக்கு துன்பத்தை கவலையை போக்குகிறதாக, உண்மையை தெய்வீகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல அறிவை புகட்டக்கூடியதாக அது இருக்கணும். அது இருந்தா பேசுங்க, பேசுற ஒண்ணு இல்லைன்னா பேசுறாங்க. அதாவது நீங்க எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக அப்படி செய்ய வேண்டாம். இன்றைக்கு ஒன்று இல்லையா பேசாமல் அமைதியா இருப்போம். அதே பெரிய ஒரு பக்தியான காரியம், அதே ஒரு மேன்மை. பேசாமல் இருந்தால் மூடனு ஞானி ஆகிவிடுவான் என்ற மாதிரி, அதாவது அப்படி பேசும்போது பேச்சை குறைத்து 4 பேர் மத்தியில் கேட்பதற்கு தீவிரப்பட்டு நல்ல வார்த்தைகள் வரும்போது அதை கேட்கிறதற்கு அவன் செவி கொடுத்து இருக்கும்போது அவனே பெரியவன் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது கீழே சொல்லியிருக்கிற இந்த ஆசீர்வாதம் உண்மையில் உனக்கு பலிக்கும். அது இல்லாவிட்டால் பலிக்காது என்பது தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அதாவது ஞானிகள் பக்தர்களுடைய அனுபவம் என்ன என்றால் கவனமாய் கேட்பார்கள், பேச மாட்டார்கள், கேட்கிற மாதிரியும் தெரியாது. ஆனால் அவர்களை ஒன்றித்து கவனித்து பேசுகிறவர் யார், அவருடைய காரியம் என்ன என்றும் அப்படிப்பட்டவர்கள் அறியத்தக்கதான ஞானம், கிருபை அவர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இல்லாவிட்டால் அவர்கள் பேச விட்டு அதாவது அந்த காலத்தில் நம்ம வழிநடத்தில் தேவ மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி என்றால் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு என்ன என்று சொல்லி பேச விட்டோ ஜெபம் பண்ண விட்டோ அறிந்து கொள்ளலாம். அதிலே இவருடைய வளர்ச்சி என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். அப்படினால அதாவது இதற்கு மூல காரணம் அமைதியே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது வார்த்தைகளை சுருக்கமாய் வைத்துக் கொள்வது நல்லது. நாம் பேசுகிற வார்த்தை பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அது இருக்கணும். பேசாமலே இருக்கிறதுக்கு அல்ல, பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசணும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அவர்களுடைய இருதயமாகிய பொக்கிஷத்தில் என்ன இருக்கும்? நல்லவைகள் தான் சேர்ந்து இருக்கும். அவர்கள் தங்களுடைய இருதயங்களை செம்மைப்படுத்தி, அவர்களை தூய்மைப்படுத்தி, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து, அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரோடு உறவாடி சேமித்து அதாவது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது அவர்களை கவனமாக கேட்டு சேமித்து வைத்து அங்கேயே குடல் வைத்திருப்பார். சந்தர்ப்பம் வரும்போது அவைகளை திறந்து பயன்படுத்துவார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இதுவே ஆவிக்குரிய நிலையின் ஆரம்பம், உன்னத நிலை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்தியுள்ளவர்களை கண்டால் தெரியும். அறியாமையினால சிலர் இருக்கிறாங்க, அதாவது தெய்வீகத்தை பற்றி அறியாமலும் இப்படி ஒரு சில வகுப்பு இருக்கிறது. அதை பற்றி நான் இப்பொழுது சொல்லவில்லை. மெய்யறவினை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை மாதிரியாகவே நாம் நோக்குவோம். தேவனுக்கு மகிமை. அவனுக்குதான் அதிகாரிகள் கூட கேட்கிறான் ஆண்டவரிடத்தில், இவர்கள் இப்படிலாம் குற்றச்சாட்டுகளை நீ ஒன்று சொல்லுகிறது இல்லையா, ஒரு பதில் சொல்லுகிறது இல்லையா பேசாமல். அதாவது அவசியப்படாத இடத்துல சோசனை என்று பேசுகிற ஆண்டவருடைய காரியம் அல்ல. அவர் மௌனமாய் இருப்பார். பேசும்போது அதாவது யாருக்கும் விளங்காம கேட்காம இல்லை, எப்படி பேசுவார்? உரத்த சத்தமாய். தேவனுக்கு மகிமை. அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து
உரத்த சத்தமாய் சொன்னதாவது என்று இருக்கிறது அல்லவா? அப்படி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நமது மூலம், நம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகருக்கு அது பிரயோஜனம் உண்டாக வேண்டும். அப்படி இருந்தால் பேசுங்கள், இல்லாவிட்டால் பேசாமல் இருப்பது நல்லது என்று சத்தியவேதம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சொல்லிருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மணவாட்டியை குறித்து சத்தியவேதம் சொல்லுகிறது பாருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவளுடைய விலை மதிப்பு அவ்வளவு பெரிய மதிப்புக்குரியது. அப்படினால அவள் எப்படிப்பட்டவள் என்று இங்கே சத்தியவேதம் சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இவருடைய விலை மதிப்பு எவ்வளவா? வாசிங்க பாப்பா, 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளை, அப்படிப்பட்டவளை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. அந்த முத்துக்களை பார்க்கல, அதற்கு ஈடான விலை மதிப்பது ஒண்ணு இல்லையே. ஆனப்படினால அதாவது ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறக்கிற பாருங்க, வார்த்தை சுருக்கமா இருக்குது பாருங்க. அவளுடைய விலை முத்துக்களை விட அது சிறந்தது. தேவனுக்கு மகிமை. அப்படிதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன என்றால், பரலோக ராஜ்யம் அதாவது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆலய வழிபாடு செய்தாலும், தேவனை ஆராதித்தாலும், பக்தியுள்ளவர்களாக இருக்கிறது போல் காணப்பட்டாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த நற்குணம் அதாவது பதிலுக்கு பதில் அல்லது பேசும் முன்னால நாம் பேசணும் என்று அதாவது துடிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது பாருங்க. இதுக்கு விலை மதிப்பு கிடையாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களிடத்தில் பேச விரும்ப மாட்டார்கள். ஓரளவுக்கு நல்லவர்கள். தேவனுக்கு மகிமை. கண்ணுடனே ஒதுங்கி போவார்கள். இவர்கள் ஏதாவது அர்த்தமற்ற பிரயோஜனமற்ற அதாவது வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்கள், வேண்டாம் என்று போவார்கள். இவளை பற்றி சொல்லியிருக்கும் போது அதாவது ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சத்தியவேதம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை துதிக்கிற ஒரு அதாவது ஸ்திரியை பற்றி இது எழுதியிருக்கிறது என்றால், அதாவது ஆண்களும் மணவாட்டித்தான். இயேசுவுக்கு மணவாட்டிகளாக அதாவது இருக்கிற எல்லாரும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது தேவனுக்கு மகிமை. அந்த பிரகாரம் பார்க்கும் உலக பெண்ணை பற்றி எழுதியிருக்கிறது. அவளுடைய சிறந்த குணத்தை பற்றியும் மேலே இருந்து நான் படிக்கும்போது அங்கே தெரியும். தேவனுக்கு அவர் பொறுப்புடையவளாக இருப்பாள். அவளை பற்றி வாசிக்கும் போது அவருடைய வீட்டில் விளக்கு அணையாதான். அவருடைய கை ராட்டினத்திலிருந்து நூக்கிற அதில் இருக்குமா. அதாவது வீட்டுக்காரிகளெல்லாம் எப்படி நடக்கிறது என்று அதிலே கண்ணோக்கமாக இருப்பாளாம். அப்படி நிறைய அடி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவ்வளோ பொறுப்பு. அவர்கள் அப்படி இந்த சலசலன்று இருக்கிறார்கள் அல்லவா, வீண் பொழுதே போக்கி காலத்தை முடித்து விடுவார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ குணசாலியானவள் ஞான வழங்க வாயை திறக்கிறாள் பாருங்க. அவளை அவருடைய புருஷன் வாழ்த்துவான். தேவனுக்கு அநேக ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன், உன்னை போல குணமுள்ளவள் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அது இருக்கும். அதுதான் பக்திக்குரிய உன்னத நிலை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, இன்று உங்களுக்கு சொல்லும்படியாக அடிக்கடி நாம் கேட்டதும் பார்த்ததுமான வார்த்தைகளாக இருந்தாலும், கர்த்தர் சொன்னார் இது என்று அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கேட்கின்ற அல்லது ஒரு சிலருக்கு துரடங்களில் இருக்கிற உள்ளங்களில் இது செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. ஆனபடினால் வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, இயேசுவுக்கு மணவாட்டிகளாக ஆக வேண்டிய நாம், இயேசுவுக்கு மணவாட்டிகளாக ஆகுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாயை திறந்து விட்டால் ஞானம் விளங்க வேண்டும். நம்முடைய வாயை திறந்து விட்டால் பிறருக்கு பக்தியை ஊட்டக்கூடியதாக
அது இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையிலையும் பிரயோஜனத்தை கொடுக்கிறதாக, அடைபட்ட வழி திறந்தது போல இருட்டுக்குள்ள இருந்து கொண்டு தடமாடி எங்கே போகுதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில விரக்தி அடைந்து இருக்கிறவர்களுக்கு ஒளி விளக்காக அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா. அப்படினால அந்த பிரகாரம் இந்த வார்த்தை சுருக்கம், வாயை பேசுகிற ஞானம் உலக வாயை பேசுவது சொல்லதல என்று சொல்லாமல், அதாவது நிறைய சம்பவம் 2 வார்த்தையில் சொல்லி முடிப்பது, இதெல்லாம் பக்தியினுடைய அனுபவம் வளர்ச்சி என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இன்று நாம் கேட்கின்ற வார்த்தை என்னவென்றால், நாம் பேசுகின்ற அவசியமற்ற வார்த்தைகளுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கிறோம். அவையெல்லாம் பதிவாகிறதாம். அங்கே ஞாபக புஸ்தகத்தில் மட்டுமல்ல, நாம் 4 சுவருக்குள்ளே பேசுகிறது சுவரில் பதிவாகிறதாம், மேலே இருக்கிற உத்தரத்தில் பதிவாகிறதாம், எல்லாமே பேசுமா. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்படி என்றால் எப்படி நடக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிப்போம். பக்தி எப்படி இருக்கின்றது, அதாவது நாம் மனவாட்டிகளாக ஆவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோமே, அதாவது நம்மிடத்தில் இருக்கிற இந்த குணாதிசயங்கள் என்ன என்கிறதை கண்டுபிடித்து முதலாவது துடுதுடன்று வரும், பதில் சொல்லிவிட போல வரும், அப்படியெல்லாம் வரும். பாருங்க, நான் பாஸ்டரோடு இந்த ஊழியத்தில் ஈடுபட்டவனல்லோ, அவங்க பேசும்போது அவங்களுக்கு தெரியாத சில காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டிகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் பேசுவதற்கு தூண்டும். பேசக்கூடாது, அதுதான் தேவனுக்கு மகிமை. பேசக்கூடாது, அமைதி காப்பது, அதான் பக்திக்கு அடையாளம். சீசத்துவம் என்பது அதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாத குரு சிஷ்யன் என்று. அதனால அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளவு இருக்கிறது அவர் பேசுவார். அதான் கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தையாக இருக்கும். நமக்கு பிரயோஜனம் நல்ல வார்த்தையா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது தேவைப்படாத ஒன்றா இருக்கும். அதோடு நம்முடைய நியமனத்தின்படியே நாம் செய்வோமானால் நாம் இந்த உன்னத ஸ்டேஜ் அடைஞ்சிடும். மணவாட்டி ஸ்தானத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. கணவன் மனைவி என்று சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்திரீகள் சபையில் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைக்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்க, அது இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அங்கே பேசாமல் இருப்பதால் பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அதாவது அங்கேயே ஒரு காரியம், யாராவது ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு புது சம்பவம், அந்த நேரத்தில் கோயில்கள் நின்று சலதளை என்று அவர் யார், அது என்ன, அது எங்கிருந்து வந்து கேட்கக்கூடாதான், வீட்டில் போய் அவைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கார். தேவனுக்கு மகிமை. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு சேர்த்து. அதாவது நம்முடைய உள்ளம், அதாவது தூண்டுகிறதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் அமைதி காப்பது, வார்த்தை சுருக்கமாய் வைத்துக் கொள்வது, இடம் பொருள் ஏவல் பார்த்து நடப்பது ரொம்ப முக்கியமான காரியம் என்று நாம் அறிகின்றோம். இது பக்திக்கு அடையாளம். அந்த நிலைக்கு நம்ம ஆக்கணும். ஆக்கும்போது அவர்களுக்கு சபை நடுவேயும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. தேவ சமூகத்திலேயும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பாத்திரமாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அவருடைய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. அது வாயில் வார்த்தையை விட்டு சாரி, தெரியாமல் சொல்லிவிட்டேன், தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கடவுளிடத்திலேயோ மனிதனிடத்திலேயோ சொல்லாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். இறைவன் வசனத்தை கேட்ட நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்றாடு சோதரையா, கிருபையினதாமுக்கு நன்றி. ஆசீர்வதியுமப்பா சோதரையா. சத்துரு மனிதர்களுக்கு பற்பல வகையிலே வேலைகளை கொடுத்து வாழ்க்கையிலே வெறுமை அடைய வைக்கிறான் சுவாமி. தோல்வி அடைய வைக்கிறதை காணுகின்றோம். உம்மை விட்டு தூரமாய் விலக்கி விடுகிறதை காணுகின்றோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, நீர் கொடுத்த வாயினாலே நாவினாலே உண்மையே போற்ற முடியாது, உண்மையே துதிக்க முடியாது. அதுக்குரிய பலன் எங்களுக்குள்ளே கிருபையாக பெறுகிறது சுவாமி. அதை உண்மை அறிந்த மக்கள் செய்யட்டும். கர்த்தர் கிருபை செய்வோம்ப்பா. ஆசீர்வதியும் வசனத்தை கேட்டு அவரோடும் முடிக்கிறது இருப்பதாக தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களே செய் கர்த்தாவே. கர்த்தருடைய நாளிலே வார்த்தை கேட்கிற அனைவரும் காணப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆமென்.
ஆமென். பிரைஸ்.